நண்பர்களே வணக்கம். ஒரு ஹைகோர்ட் செய்தி. எம்பி, எம்எல்ஏக்கள் எதிரான வழக்குகள் அதை விசாரிக்கிறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் பட் வழக்கு போகிற வேகங்கிறது ஸ்பீடாக இல்லை. அதை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட் தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் செந்தில்குமார் அமர்வு அந்த பெஞ்ச் சியோமோட்டோ தாமாக முன் அதை விசாரணைக்கு எடுத்து மூத்த வழக்கறிஞர் ஒருவரை இந்த நீதிமன்றங்களுக்கு உதவுறதுக்காக அமிக்கஸ் கியூரின்னு சொல்லுவாங்க. அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு நீதிமன்றங்களில் விசாரணையில் உள்ள எம்பி, எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளின் புள்ளி விவரம், தற்போதைய நிலை ஆகியவற்றை அளிக்க வேண்டும். ஊழல் வழக்குகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். பல ஆண்டுகளாக சில வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவித்தார். இதனையடுத்து தமிழகம் முழுவதும் சிறப்பு நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளில் விவரங்களை பெற்று அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் விசாரணை கண்காணிக்க வேண்டும் என்றும் பதிவாளர் அல்லிக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதோட ஊழல் வழக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதை கரெக்டாக செயல்படுத்தினாங்கன்னா நம்ம நாட்டுக்கு கொஞ்சம், ஏன்னா ஊழல் பண்ணுறவங்க மாட்டும் போது கொஞ்சம் பயம் இருக்கும், மற்றவங்களுக்கு நல்லது பிறகு வாய்ப்பு இருக்குது, நல்லதே எதிர்பார்ப்போம். அடுத்த செய்தி மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம் நடந்துச்சு. கிண்டி அரசு மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜி அவர் புற்றுநோய் பிரிவுக்கு தலைவராக இருந்திருக்கிறாரு. அவரை பார்க்க போன ஒரு நோயாளியினுடைய மகன், அந்த அம்மாவுக்கு கீமோதெராப்பி இதெல்லாம் ஏற்கனவே அங்கே இலவசமாக செய்திருக்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு கோர்ஸ் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும். அது திருப்பி அவங்களுக்கு உடல்நிலை ரொம்ப இதாக இருக்கணுன்னு பக்கத்தில் ஏதோ தனியார் ஆஸ்பத்திரியில் பார்த்தா அவங்க என்ன அறிவுரை சொன்னாங்களோ தெரியல. இந்த மனிதர், அந்த பெண்மனுடைய மகன், இந்த டாக்டர்கிட்ட பேசி வாதம் பண்ணியிருக்கிறான். தகவல் என்னென்னா, அவங்களுக்கு ரொம்ப முத்திய லெவலில் இருக்குது, பிழைக்கிறது கஷ்டம்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொன்னாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரில. ஏன்னா டாக்டர் இப்போ ஆபத்து கட்டத்திலேருந்து வெளியே வந்துட்டாருனாங்க. பட் இருந்தாலும் ஒரு அரசு மருத்துவமனையின் உள் போய் நோயாளிக்கு அட்டண்டண்ட்டாக வர்றவன் கத்தியை கொண்டு போய் டாக்டர் ரூம்லேயே வச்சுக்கிட்டு அவரை தலையில் கழுத்தலாம் வெட்ட முடியுதுன்னா அப்போ என்ன பாதுகாப்பு லட்சணம் இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பை மிக கடுமையாக பலப்படுத்த வேண்டும். அட்டண்டண்ட்டாக வர்றவங்களும் அவங்களுடைய உடைமைகளை சரிபார்த்து, கத்தி இந்த மாதிரி துப்பாக்கியெல்லாம் கொண்டு போகிறத செக் பண்ணுறதுக்கு மெட்டல் டிடெக்டர் அதை போட்டாலே எல்லாம் தெரிஞ்சு போயிடும். செக் பண்ணி அனுப்புகிற சிஸ்டம் கொண்டு வந்ததான் மருத்துவர்களுக்கும் மருத்துவ ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு என்பது நம் கருத்து. இது அரசு உடனடியாக அதை பற்றி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. டிஜிபி பாதுகாப்பை பலப்படுத்தணும்னு சொல்லி எல்லாருக்கும் அட்வைஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காருனாங்க. அது பத்தாது, ஃப்ரிஸ்க் பண்ணி உள்ளே அனுப்புகிற மாதிரி கூட்டம் எவ்வளோ தான் வந்தாலும், ஏன்னா இந்த மாதிரி ஆபத்தான ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்குள்ளே போக அனுமதிக்கிறதுங்கிறது மிகவும் தவறானது செயலை. அதனால் இது அரசு தரப்புலேருந்து அவங்களுடைய நடவடிக்கை வேகமாக தான் இருந்தது. ஆனால் இது பத்தாது. எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் அதாவது இந்த மாதிரி கத்தி துப்பாக்கி எடுத்துகிட்டு போகாத அளவுக்கு பார்த்து உள்ளே அனுப்புகிற மாதிரி செய்கிறதும், விசிட்டர்ஸ் நோயாளிகளை தவிர்த்து கூட போகிறவங்க ஒருத்தர் 2 பேர்னால் அதுக்கு மேலே அதையும் யாரையும் அலோவ் பண்ணாமல் விசிட்டர்ஸ் போகிறது, பார்வையாளர்கள் போகிறது சோதனை செய்யப்பட்டு எல்லாரையுமே அந்த மெட்டல் டிடெக்டர் வச்சு போடுற மாதிரி செய்தால்தான் இந்த மாதிரி கொடூர சம்பவங்களை தவிர்க்க முடியும் என்பது நம் கருத்து. மற்ற விஷயங்களை இனி வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.